சீடு வருதா? முள்ளு வச்சு சீடு. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் டீ போடுறாங்க அம்மா. இது வந்து டீ குடிக்கிறதுக்கு டம்ளர் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். அங்கே போய் தண்ணி பிடிச்சி. இது கொல்லைக்கு எடுத்துகிட்டு போகிற பை. இது வந்து நிலாவோட லஞ்ச் பேக். ஏன்பா இல்லை என்னென்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறோன்னு பார்க்கலாம். கொல்லைக்கு 2 வாட்டர் கேன் வச்சுருக்கோம். அங்கே போய் கோயிலில் போய் தண்ணி பிடிச்சிப்போம். இது கர்ச்சீஃபு. சாப்பிட்டும் விடு, சாப்பிட்டும் விடு. ஏய் டீ போட்டாச்சு. ஆயா அங்கே இருக்காங்க. ஆயாவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த காட்டில் பெரம்பு கழிச்சிட்டு வந்து இங்கே காய வைப்பாங்க. இந்த பெரம்பை தான் இது வந்து நம்ம ஊரில் அங்கே போகிற வழியில் கொல்லிட்டதெல்லாம் விற்கும் தெரியுமா? ஊஞ்சல் நீ கூட கேட்டுகிட்டே கிடக்குறியே, அது இதால் தான் செய்வாங்க. இதுதான் தாத்தா கழிக்கிறதுக்கு போகுது காட்டுக்கு. காய வச்சு இதோ கட்டி வச்சுருக்காங்க பாரு. சிவன் பார்வதி இங்கே லட்சதீபம் நடக்கும். அப்போ இங்கே ஜோடிச்சு வச்சுருப்பாங்க எல்லாத்தையும். சிவன் பார்வதி வாங்கி என்ன பண்ண போகிறேன்? சரி வாங்கி தரேன். தம்பிக்கு வேணுமா? வாங்கி தரேன். பாத்தியா பாப்பா என்னடி செய்கிறாங்க? இங்கே காட்டுக்குள்ளே என்னமோ வேலை செய்கிறாங்க. போகலாம். போ ஆயா கூட போ. நீன்னு கோயிலில் கரண்ட் இருக்க போகிறாங்களாம். கோயிலில் அதுக்குன்னு எல்லாத்தையும் வெட்டுறாங்களாம். தான் ஒயர்லாம் கிடக்காட்டுக்கு. இதே வழி வைக்கிறாங்களா? சுத்தம் பண்ணுறாங்க. ஆயாட்டு கொல்லைக்கு இப்படியே போனால் முந்திரி கொல்லைக்கு போகலாம். இப்படியே போனால் வயல் இருக்கும், நெல் கொல்லலாம், வெள்ளரிக்காய்லாம் போடுவாங்க. அவங்க ஒரு பெரிய குட்டை இருக்கும்ல, நம்ம போய் அங்கே விளாண்டோம்ல கல் தூக்கி போட்டு. இது சாமி. இந்த மரம் வேப்ப மரம். அங்கே விளாண்டோம்ல, அங்கே போகலாம். இன்னொரு நாள் போவோங்க. இப்போ இங்கே 10 மாதம் இருக்கும். 10 மாதத்தில் ஸ்கூல் மூடிடுவாங்களா? பொண்ணு மாரி இருக்கு, துண்டு தள்ள போட்டுக்கிட்டு. ஆமாம், நெல்லா இருக்கிற மிஷினில் இடிச்சுக்கிட்டேன் நல்லா. வாக்கா கூட போவோம் வா. தூக்கணுமா? ஆளை பற்றி எப்படி இருக்குன்னு துண்டை போதும். எங்கேயாவது மயில் இருக்கும் பாரு பாப்பா. மயில் பார்க்கறதுக்கு. வேறு மாடு
மயில் கத்துது பார்த்தியா? வரும். தப்பு பண்ணவங்கலாம் என்ன பண்ணும்? குத்திரும். இங்கே போய் தண்ணி, கோயிலில் போய் தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே போகலாம். சாமி துணிலாம் கிடக்குது உள்ள. சாமி துணி. தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க. தண்ணி எல்லோரும் இங்கே தான் வந்து தண்ணி பிடிப்பாங்க. இங்கே தான் தண்ணி நல்லாயிருக்கும் இந்த கோயிலில். தண்ணி காணும்பா, அதில் தண்ணி இல்லைடா. பாப்பா பட்ட போதுமா தம்பியே? போதும், வா தொட்டு கும்பிட்டு வா. தொட்டு கும்பிடு, 2 கையிலும் கும்பிடு தொட்டு. சாமி கால ஒஞ்சிச்சு. அம்மாவா அது உனக்கு? இங்கே ஒரு கோயில் இருக்கு. தூக்கணுமா? இங்கெல்லாம் மோடாக இருந்தது பாப்பா. இது ஃபுல்லாக அப்படியே மண் மோடாக இருக்கும். காக்கா செத்து கிடக்கா? எங்கே கிடக்கு? நடக்க முடியலையா? நீ தான் கொல்லைக்கு வா கொல்லைக்கு வான்னு அழுவுன. குழி உள்ள தான் விளையாண்டியா பாப்பா? அப்படியே போவாது, அப்படியே போ, இப்படியே போ. அந்த ஆயா கொல்லை அங்கே இருக்கு. இது நம்ம ஆயா கொல்லை, இது நம்ம வீட்டு கொல்லை. குதிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கட்டுக்கு தம்பியே. எப்பா டே போகிறோம், இரு பார்த்துட்டு போகலாங்க. ஐயோ முத்தம் கொடுக்குற. ஓமரமா? அது சும்மா கட்டிடுவாங்க, நம்மளாம் வந்தால் விளையாட. வா போகலாம், வா அப்படியே ஆயா பின்னாடியே போ. ஃபர்ஸ்ட் டைம் வரான் தம்பி பாப்பா அந்த கொல்லைக்கெலாம். அப்படியே போகுது அக்கா. அக்கா எங்கேயாவது மேயும் பாரு. காணுமா? கண்டுபிடிக்கும். தண்ணி இதுன்னா குட்டையாது தண்ணி, எல்லாம் மண் வெட்டி பள்ளமாக்கி வச்சுருக்காங்க.
இதுதான் பெரப்பங்காடு. இங்கே தான் தாத்தா பெரம்பு கழிக்க வருது. இதில் தான் அந்த பெரம்புலாம் கழிப்பாங்க பாப்பா. அதை தெரிந்து பேர் அதெல்லாம் ஒரு நாள் தாத்தா பெரம்பு கழிக்கிறத காட்டுறேன் உனக்கு. தம்பிக்கும் காட்டுறேன். சரி. அதுதான் தாத்தா கை காலெலாம் காயமாக இருக்கும். முள் ரொம்ப கஷ்டம் அதை கழிக்கிறது. அதில் தான் செய்வாங்க இது. உட்காந்துருக்கு பாரு அவங்க அம்மா. எவ்வளோ ஜாலியாக வந்து உட்காந்துருக்காங்கன்னு. அம்மா எங்க உட்காந்துருக்கு கஷ்டப்பட்டு டீ எடுத்து வரோம். ஓடுது பேர் ஓடுது பேர். நீட்டா தோக்கத்துக்கு ஓடுது. மயில் நாவ மரத்து நிழல்ல வந்து உக்காந்துருக்காரு. ஜாலியாக தான் இருக்கு. டெய்லி நானும் வந்துடலாம் மாட்டுக்கு இங்க. மிட்டாய் தின்ட்டு டீயை குடிச்சிட்டு இதான் கேட்டுட்டே இருந்தா. போய் டீ குடிக்கும் போய் டீ குடிக்கும். ஆயிட்ட சொல்லு அப்பா நல்லா வைக்கணும். எப்படி வேண்டிக்கிட்டா சாமிக்கிட்ட? ஆயிட்ட கொடு. ஆயிட்டு கொடு ஆயிட்டு கொடு. அந்த ஆயிட்டு கொடு பெரிய ஆயிட்ட. க்ரீம் மட்டும் தான் சாப்பிடுவான். அது வெள்ளையா இருக்கும். அதை மட்டும் தான் திம்மா. நீ பாக்கெல்லாம் வாங்கி காலை நீட்டு தம்பி. காலை நீட்டி விடு. அதெல்லாம் வாங்கிக்க. அந்த உள்ள இருக்கிற அதை அழகாக பேத்து எடுத்துருவோம் கையில். தோசை மாரி எடுத்துருவான். அதை எடுத்து தின்னுட்டு அதெல்லாம் தூக்கி கடாச்சிருவான். அவ்வளோதான். வெறிப்பான். ஆயிட்ட கொடு. யாரும் திங்கலன்னா காரை விட்டு ஏற்றி நசுக்கிடுவான். ஆயிட்ட கொடு. தின்னும் அப்பா தின்னுடு. கீழே மண்ணில் போட்டுறாத. திங்குது. கொல்லையில் இருந்தால் எல்லாருக்கும் திங்கணும். கொல்லைக்கு வந்ததும் திங்கணும்னு தோணுது. ஏன்பா மாங்காய் இருக்கிறியாடி நீனு? ஆயா இருக்கிறாங்க பேரு. இதான் பெரம்பு. இதில் இது இருக்கு பாருங்க முள். பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. இதுமாரி தான் வந்து காலையிலே வந்துடுவாங்க. வந்து வெயில் கிளம்புற வரைக்கும் கழிப்பாங்க எவ்வளோ முடியுதோ. ஃபுல்லாகவே முள் தான். எப்படி இருக்குது பாருங்க. இந்த முள் தான் எங்கள் அப்பா கையில் நிறையா குத்திருக்கும். ட்ரெஸ்ஸு மாட்டிக்கிச்சு. எப்படி சத்தம் நல்லா புட்டிங்கி ட்ரெஸ்ஸுலேயே முள் மாட்டினாலும் மாட்டிக்கும். சர்க்கஸ் விட்றான். அபியா அபியா அபியான்னுட்டு. அக்கா அதை தண்ணி குடிக்கிறா போய்.
ஈரமண்ணு ட்ரெஸ் எல்லாம் பாரு வெறும் மண் அழுக்கு. ஜாக விட போறியா? விடு விடு. ம் ம் வா 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 வா. அச்சோ ஏறு ஏறு ஏறு. ஏறு. மலை ஏறுறான் தம்பி. மலை எத்தனை மலை இருக்கு பாரு. ஏறு ஏறு ஏறு. பாப்பா மலை ஏறுறா, தம்பி மலை ஏறுறான். ஏறுங்க ஏறுங்க. யார் ஃபஸ்ட்டு ஏறான்னு பார்ப்போம். அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு தான் அந்த 3 மாங்காய். நீலா தான் ஜெயிச்சா. ஏ வின் பண்ணிட்டா இந்த கேமை. நீ எடுத்துக்கோ அந்த மாங்காவை. உனக்கு தான் அந்த ப்ரைஸ். செம்ம ஜாலியாக இருக்கட்டுக்கு தம்பிக்கு. எங்கே பாரு எங்கே பாரு. கை கொடு தம்பி. ஓ மாங்காய் சூப்பராக இருக்குது. கை கொடு தம்பி. இழு மேலே தூக்கி விடாமாவ. ஏற முடியல. என்ன சவுண்டு? அம்மா ஊந்துட்டேன் ஊந்துட்டேன். தூக்கு. அப்பா தூக்கி விட்டியா? தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. காட்டு. அங்கேயே நின்னா தான் தெரியும். காட்டு. சூப்பராக இருக்குது. போ. விளக்கமாக இருக்கான். இந்த பனைமரம் வந்து நிழலில் இருக்கிறதால இவ்வளோ சப்பையாக இருக்குது. ஒல்லியாக இப்படி பாருங்க. ஒல்லியா எப்படி எவ்வளோ ஒல்லியாக இருக்குது பாருங்க. வெயிலில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுதான் ரொம்ப சப்பையாக இருக்குது. இது மொத்தமாக இருக்குது. அது ஒல்லியாக இருக்குது. வெயிலில் இருந்தால் அப்படி இருக்குமா, நிழலில் இருந்தால் ஒல்லியாக இருக்குமா. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தம்பி தூங்கிட்டான். தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். அப்படி பாய். கிளம்பலாமா? கிளம்பியாச்சு. ஆயாவும் வராங்க கூட. ஃபுல்லாக உனக்கு முள்ளு குத்தி தான் அப்படி கருப்பு கருப்பாச்சா? எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குறான் விரல். எது சீடு வருதா? முள்ளு வச்சு சீடு. இந்த வகையை காட்டுப்பா. அதால் நீ கழிக்கிறதால அதில் அவ்வளோவா எதுவும் தெரியல. இதான் முள்ளை பிடிக்கிறதா கையா?
சீழ் இருக்கு போதும் உடனே. முண்டு வந்துருக்கோம். ரத்தம் கருப்பாக தெரியுது முள்ளு. அதெல்லாம் போட்டுடா. ஐயோ மண்ணை கொண்டு கொட்டியே.